கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் அல்ல, அல்லது மாதத்துல ஒரு நாள், ஒரு விசேஷ நாள், பண்டிகை நாள் மாத்திரம் அல்ல. நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன் அனுதினமும் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன், நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற தேவன். அதை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். திருப்தியா சாப்பிட்டீங்களா? எதை சாப்பிட்டேன் அப்படின்னா, இல்ல திருப்தியா சாப்பிட்டேன், மன நிறைவா இருக்குது, நல்ல திருப்தி. ஆண்டவர் கூட 5 மீன்களை பகிர்ந்து கொடுத்த போது திருப்தியா சாப்பிட்டு அப்புறம் தான் மீதியான துணிக்கை எடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் எப்பவுமே நம்ம திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதத்துல எல்லா நாளும் நீங்க திருப்தியா சந்தோஷமா இருந்தீங்களா? கர்த்தர் திருப்தியா ஆசீர்வதித்திருக்கிறாரா? உங்க குடும்பத்தை, உங்க வேலையில, பிசினஸ்ல, பிள்ளைகள் காரியத்துல, ஊழியத்துல ஒரு திருப்தியான ஆசீர்வாதம் இருக்குதா? நித்தமும் நடத்தி திருப்தியா ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தமும் நடத்துறதுனாலதான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். இந்த இடத்தை பாக்குறீங்களா? தேவனுடைய கூடார இலைகளை தான் தொடர்ந்து பாக்குறீங்க. கொரோனா காலத்துல உலகமே முடக்கப்பட்டு இருந்தது. அந்த காலத்திலையும் தினமும் ஆராதனை நடைபெற்றது, தினமும் இங்க ஜெபம் நடைபெற்றது. எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற்றது, தினமும் ஜெபம் நடைபெற்றது. ஒரு நாள் கூட நிறுத்தப்படவே இல்லை. உலகமெல்லாம் முடக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நித்தமும் நடத்தினார், அழகாய் நடத்தினார், திருப்தியாய் எங்களை ஆசீர்வதித்து நடத்தினார். அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க சொல்லணும், நித்தமும் என்னை நடத்துங்க. நீங்க விரும்பணும், நீங்க விரும்பி ஆண்டவரை தினமும் நீங்க தான் என்னை நடத்தணும். நான் எல்லா நாடும் எல்லா நேரமும் உங்களுடைய நடத்துதலுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். என்னை திருப்தியா நடத்துங்க. நீங்க படித்து கொண்டிருந்தா அதுல ஒரு திருப்தி, மன நிறைவு, சந்தோஷம் இருக்கும். ஒரு வேண்ட வெறுப்பா கஷ்டப்பட்டு படிப்பதல்ல. நீங்க வேலை செய்தா, அதாவது ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்தியா இருக்குதா வேலை, ஒரு மன சந்தோஷமா செய்வது. பிசினஸ்னாலும் சரி, ஊழியனாலும் சரி, அது மாதிரி செய்வது. ஒருத்தர் சொன்னார், இந்த ஊழியத்தை விட்டு என்னை விட்டுட்டா எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்த மாதிரி. அப்ப வேண்ட வெறுப்பா ஊழியம் செய்யறாரு, சம்பளத்துக்காக வேலை செய்யறாரு, திருப்தியே இல்லை ஊழியத்துல. அவர் பாருங்க, இந்த மாதிரி ஊழியம் செய்றீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஒரு திருப்தி, மன ரம்மியம், சந்தோஷம் அதோடு இருக்குன்னு கர்த்தர் விரும்ப